ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஹைடெக் லேப் ஏஐஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தோம்னாக்க மிடில் ஸ்கூல்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க. இந்த செலக்ட் ஆன ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தது உங்களுக்கு 4 to 5 இல்லை 5 to 6 7 ஸ்கூல்ஸ் வரைக்கும் கூட ஒரு சில ஏரியாக்களில் வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ் மேப்பிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மிடில் ஸ்கூல்ஸ் ஒர்க் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கான எம்எஸ் ஒர்க்கையும் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து மிடில் ஸ்கூல்ஸ்குள்ளே ஒர்க்கு ஒரு 90 to 95% வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்நிலையில் வந்து இப்போ தான் வந்து நிறைய பிளேசஸில் வந்து இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு 90% வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க அந்த எம்எஸ் ஒர்க்கை வந்து நீங்கள் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் அதில் என்ன இந்த மந்த்துக்கான பெண்டிங் இருக்கோ அதை வந்து நீங்கள் கேட்டு முடிச்சிடுங்க. ஸோ என்ன பெண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா டேப்லெட் என்ட்ரி, அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி, பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்ஸ் எதுவும் இருக்காங்க, 3 to 4 days எதுவும் லீவ் எடுத்துக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோடது. தென் என்ன கிட் வந்திருக்கு ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்குன்னு கேட்டு அந்த என்ட்ரி போடணும். பஸ் பாஸ் இருந்தால் பஸ் பாஸ், புக்ஸு, நோட் புக், அட்லஸ், கடைசி அப்புறம் நூன் மீல் ஸ்கீம் வந்து 2024 to 25க்குள்ளே நூன் மீல் கன்சென்ட் வந்து வாங்கி நம்ம அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அப்ரூவல்ஸில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷனில் வந்து எதுவும் ஸ்கூலுக்கான அந்த பெண்டிங் ஒர்க் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதும் அதுவும் இருக்குது. அதையும் டெய்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இது வந்து வேரி ஆகலாம் ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு ஸ்கெடியூல் ஒன்று போட்டுக்கிட்டு உங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மெயின் அந்த மிடில் ஸ்கூலுடைய ஒர்க்கு வந்து ஒரு நாள் இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கு தனித்தனியாக அலாட் பண்ணி என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிச்சுடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து சொல்லுவாங்க எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் அந்த பெண்டிங் லிஸ்ட் வரத்துக்கு முன்னே உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அலாட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நேம் வந்து பெண்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லா தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவோம், இருந்தாலும் ஒரு நம்ம கரெக்டாக வந்து அதை எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது, ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம், ஏன்னா எல்லாமே வந்து சிஸ்டமில் பார்க்கறதுனால நமக்கு வந்து குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சிடுங்க. ஆல்ரெடி மிடில் ஸ்கூல் ஒர்க் முடிச்சிருவீங்க. 31க்குள்ளே வந்து ஜூலை 31க்குள்ளே இந்த ஒர்க்கையும் வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு பாருங்கள், மற்ற ப்ரைமரி ஸ்கூல்ஸுடைய ஒர்க்ஸையும். அண்டு இது வந்து கன்ஃபியூஷன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தனியாக ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நீங்கள் அலாட் பண்ணி என்னென்ன ஒர்க் வந்திருக்கு, என்னென்ன ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு என்னென்னைக்கு அந்த ஒர்க்கை முடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த டேட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி அந்த ரெஃபரன்ஸுக்கு கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தோம்னா லைப்ரரிக்கு இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட லாகினில் போய்ட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அதுக்கு பதிலாக ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் செய்கிறீங்களோ அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க நோட்டில். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.